ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ஓவனில் ஒரு புது வித டிஷ் செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இதில் ஒரு 100 கிராம் காய்ச்சின பால் எடுத்துக்கிடுதோம். அதிலே நம்ம 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிடுதோம். அப்புறம் 1 ஸ்பூன் சீனியை போட்டுக்கிடுதோம். அப்படியே நல்லா கலக்கி இதை 5 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்படியே ஊற வச்சா தான் ஈஸ்ட் நல்லா கலந்து நல்லா ரெடியாகி வரும். இதில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா பரும்பூடு ஒரு பூடை நல்ல பொடிசாக அப்படி நறுக்கி இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இந்த கப்புக்கு 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்ல 1 ஸ்பூன் வச்சு அழகாக இப்படி நம்ம கலக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ரொட்டிக்கு மாவு பிசைத மாதிரி 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் மாவில் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்ல கையில் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி இதை அப்படியே நல்லா வச்சுருங்க. இப்படி உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு காற்று போகாத அளவுக்கு நல்ல ஒரு மூடியை போட்டோ இல்லை இப்படி ஒரு பேப்பர் போட்டோ நல்லா மூடி வச்சுருங்க. இது 2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறம் இது திறந்து பார்த்தோமாக்கும் பாருங்கள், டபுள் மடங்கு மாவு உப்பி போய் இருக்கும். இதை அப்படியே நல்லா கையால் லேசாக அப்படி பிசைஞ்சு அழகாக அப்படி உருண்டையாக எடுத்துருங்க. நம்ம அப்படியே இந்த ரொட்டி பலகையில் வச்சு அழகாக அதை நம்ம சப்பாத்திக்கு விரித்த மாதிரி லேசாக இப்படி தடவிட்டு அழகாக விரிச்சிருங்க. நல்லா இப்படி விரிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு இந்த பட்டரை உருக்கி இப்படி ஊற்றிக்கிடுங்க. அதில் நல்லா இன்னும் ஒரு பரும்பூடு அதை அப்படி பொடிசாக வெட்டி இதில் போட்டுக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதை நல்லா பொடிசாக நறுக்கி அதிலே போட்டுக்கிடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஒன்றா மிக்ஸாக நல்லா கலந்து இப்படியே நல்லா கலக்கிட்டு அப்புறமா அதை ஸ்பூனை வச்சு அள்ளி அள்ளி இந்த மாவு மேலே அப்படியே வச்சு நல்லா ஃபுல்லாக அள்ளி நல்லா தடவி விட்டுருங்க. பாருங்கள், தடவின உடனேயே எப்படி பார்க்க ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நல்ல சீஸை நல்லா துருவிக்கிட்டு இப்படி அழகாக தூவி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கனமாக நல்லா அழகாக தூவி விட்டுருங்க. அப்புறமா வத்தலை நல்லா திரித்து அப்படியே இது மேலே இப்படி தூவி விட்டுருங்க. இப்போது நல்லா ஒரு சைடில் இருந்து இப்படி நல்லா எடுத்து மூடிட்டு ஓரமாக இப்படி நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போது இந்த மிச்சம் இருக்கிறத அப்படியே அள்ளி இது மேலே நல்லா ஃபுல்லாக அப்படியே தடவி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த வத்தலையும் அப்படியே லேசாக தூற்றிக்கிடுங்க. அதுக்கு மேலே ஒரு கத்தியை வச்சு நல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு லேசாக முழுசாக வெட்டிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டு இப்படி வெட்டிக்கிடுங்க. இப்படி பண்ணால் தான் நம்ம ஓவனில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட நல்லா ஈஸியாக இருக்கும். இதை இப்படியே கொண்டு போய் ஓவனில் ஒரு 180 டிகிரிக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சு வேக விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நல்ல சீஸ் கார்லி ஃப்ரைட் நல்லா ரெடி ஆயிரும். அப்புறமா நம்ம எடுத்து இப்படி நம்ம துண்டு துண்டாக எடுத்து அழகாக சாப்பிடலாம். பார்த்தீங்களா, எடுக்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள். வைக்கும்போதே சீஸ் அதிலேருந்து எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்ல ருசியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு முறை இப்படி செய்து கொடுங்க, நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அம்மா பண்ண இந்த டிஷ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.